ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு விவோவோட நியூ மாடல் Y39 அன்பாக்சிங் பார்த்துடலாமா? வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், விவோ Y39 அன்பாக்ஸ் பண்ணலாம். எஸ், இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் வேரியன்ட்ல வந்திருக்கு. ஒன்று ஓஷன் ப்ளூ அண்ட் ஒன்று வந்து லோட்டஸ் பர்பிள். நம்மகிட்ட இருக்க கலர் வந்து ஓஷன் ப்ளூ. லோட்டஸ் பர்பிள் வந்து பின்னாடி மேட் ஃபினிஷ்லையும், ஓஷன் ப்ளூ வந்து கிளாசி டோர் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இன்பாக்ஸில் மொபைல் ஃபோன் இருக்குது. கீப் இட் அப்பார்ட் இருக்கட்டும், அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். எல்லா ஃபோன்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்டி வந்திருக்கிற கேஸ் கேமரா ப்ரொடக்ஷனுக்காண்டி ஒரு பம்போட கொடுத்துருக்குறாங்க. சம் புக்லெட்ஸ் அண்ட் டைப் A to C ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அண்ட் பிக்கஸ்ட் 44 வாட்ஸுக்கான ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஏறக்கூடிய ஃப்ளாஷ் சார்ஜர். ஓகே, இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ். நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். ஃபோன் அன்ராப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த ஓஷன் ப்ளூ வந்து ஒரு கிளாசி டோரில் உள்ள மாடல். ஓகே, பின்னாடி வந்து கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் டோர் தான். நல்ல ஆன்டி ஃபிங்கர் பிரிண்டாகவும் ரொம்பவே சூப்பரான கிளாசி ஃபினிஷ்லையும் இருக்குது இந்த டோரு. பின்னாடி இந்த டோரில் என்ன எழுதியிருக்கிறாங்க? ப்ரீமியம் ஹை டெஃபினிஷன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த கேமரா ப்ரீமியம் ஹை டெஃபினிஷன் ஃபோட்டோகிராஃபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ். இந்த கேமரா செட்டப்பை ஆல்ரெடி நம்ம விவோ V30E சீரீஸ்லையும் V30 சீரீஸ்லையும் பார்த்துருக்கோம். அண்ட் ஓப்போ F27ல இந்த கேமரா செட்டப் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கேமரா செட்டப் கொஞ்சம் அதிலிருந்து பம்ப் ஆகி ஒரு அடிஷ்னலாக வாட்ச் டயல் ஃபேஸில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. கிளாசி டோர் ஃபினிஷ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், அதுவும் கிளாசி ஃபினிஷில். இந்த டோரில் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அண்ட் மேலே பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஒரு சிம் எஜெக்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ட்ரே இருக்குது. அண்ட் பிளேன் ஏரியா கீழே பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரி மைக் அண்ட் ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் C டைப் போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்பீக்கர் எங்கன்னா ஏர் ஸ்பீக்கர்லேயே உங்களுக்கு செகண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கரை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 400% பூஸ்டோட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட இந்த ஃபோன் வருது. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 205 கிராம் கொடுத்துருக்குறாங்க. கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமே வெயிட்டாக தெரியுது. இந்த வெயிட்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வரும்போது சொல்கிறேன் அடுத்த செக்மெண்ட்டில். ஓகே, இந்த ஃபோன் இப்போ ஆன் பண்ணுறேன், பார்க்கலாம். ஃபோன் ஆன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.68 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி கேமரா செட்டப் வந்து ஒரு 2 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரிங் லைட்டு, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வாட்ச் டயல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோலில் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே கிடையாது. இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனில் ஃபுல் HD + 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வருது. இதோட பீக் பிரைட்னஸ் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்க போகுது. ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபோனோட பிரைட்னஸையும் ஃபோனோட கலரையும் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. இப்போ நான் ஃபோனை ஃபுல் பிரைட்னஸில் ஆப்ரேட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்மூத்னஸும் எந்த ஒரு குறையும் இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. பீக் பிரைட்னஸும் 1000 nits கொடுத்துருக்கறனால நல்ல கலர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்குது. AMOLED அளவுக்கு இல்லை, பட் கலர்ஃபுல்லான டிஸ்பிளே வித் பிரைட்டஸ்டான டிஸ்பிளேயும் கூட. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸுக்கும் சூப்பராக இருக்க போகுது, மல்டி டாஸ்கிங்கும் சூப்பராக இருக்க போகுது. அண்ட் கேமிங்க்கும் இந்த ஃபோன் ஸ்பெஷலாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இது ஒரு மிட் வேரியன்ட் ஃபோனில் இந்த Snapdragon 4 Gen 2 ப்ராசர் வந்து ஒரு ஒர்த்தான நல்ல செலெக்ஷன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ப்ராசர் ஒரு 4 nm ப்ராசர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனில் லேகிங் இருக்க போகிறதில்ல. அண்ட் ஹீட்டிங்கும் ரொம்பவே கம்மியாக இருக்க போகுது. ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ப்ராசர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா இந்த ஃபோனில் இருக்க OS பற்றி பார்த்தீங்கன்னா FunTouch OS 15லையும் Android version 15லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்பில்டாகவே உங்களுக்கு Android OS 15ல் ரன் ஆகுது இந்த ஃபோன். நெக்ஸ்ட் திங், இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி தான் நான் சொன்னேன், இந்த ஃபோனுக்கு வெயிட்டுக்கு காரணம் இந்த ஃபோனோட பேட்டரி தான். ஏன்னா பிக்கஸ்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 6500 mAh ஆஃப் பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதோட காம்படிஷன் ஃபோன் விவோவில் T சீரீஸில் T4X லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோன்லையும் 6500 mAh கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஃபோனில் ப்ராசஸர் Dimensity 7300 தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோன் அதில் இருந்து ரேட் பெரிய வித்தியாசம் இல்லை.
ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் வித் 6500 mAh ஆஃப் பேட்டரிங்கும் போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பேட்டரி பேக்கப் அதோடையுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போகுது. இதுதான் இந்த ஃபோனில் வெயிட்டுக்கு காரணம். முன்னாடி சொன்ன வெயிட்டுக்கு காரணம் இந்த திங் தான். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபோனோட கேமராஸை பற்றி பார்க்கலாம். பின்னாடியே ஆல்ரெடி 2 கேமரா செட்டப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிரைமரி கேமரா 50 MB சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிக்கஸ்ட் லென்ஸ் நமக்கு பார்க்குறப்ப ஃபீல் ஆகுது. செகண்டரி கேமரா 2 MB பொக்கே கேமரா. ஸோ பொக்கே வீடியோஸுக்கும் ஃபோட்டோஸுக்கும் சூப்பராக இந்த ஃபோன் கேமரா ஆக்ட் ஆக போகுது. அண்ட் மூணாவதாக இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஃப்ளாஷ் லைட்டு ரிங் ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்துட்டோம்னா 8 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் சில ஏஐ ஃபியூச்சர்ஸும் இந்த ரேஞ்சில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒய் சீரிஸில் ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த ஏஐ ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் சொல்லணும் போனால் உங்களுக்கு இந்த ஏஐ ஃபியூச்சரில் ஏஐ எரேசர் இருக்குது, ஏஐ ஸ்க்ரீன் ட்ரான்சிஷன் இருக்குது, சர்க்கிள் டு சர்ச் கொடுத்துருக்குறாங்கங்க. இந்த பட்ஜெட் ஃபோனில் சர்க்கிள் டு சர்ச் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் ஏஐ ஆடியோ அல்காரிதம், ஏஐ சூப்பர் லிங்க்கு, ஃபோட்டோ என்ஹான்ஸ்னு சொல்லி தாறுமாறா ஏஐ ஃபியூச்சர்ஸும் இந்த ஃபோனில் அள்ளி நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது இதோட கேமராவை பற்றி லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விவோ Y13ஓட கேமராவை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணுறது விவோ Y13ஓட ப்ரைமரி கேமரா. அதில் 1x 2x 2 கேமராவும் நம்ம இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண போகிறோம். எஸ், 3 ஃபோட்டோவும் கிளிக் பண்ணியாச்சு. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, ஆஃப்டர் ப்ராசஸிங் இது இந்த பட்ஜெட்டுக்கான ஃபோனுக்கு ஓட கொஞ்சம் பெட்டரான லெவலில் எனக்கு கேமரா ஃபீல் ஆகுது. பிகாஸ் சோனி சென்சார் அதோட வேலையை பெட்டராக காமிச்சிட்டு இருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாகவும் சூப்பர் கலர்ஃபுல்லாகவும் ஃபோட்டோஸ் இருக்கு. ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்க்கல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு லெவல் மேலேயே ஃபோட்டோ கிளாரிட்டி இருக்கு. தட்ஸ் குட். ஓகே, கோ ஃபார் அ வீடியோ. வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1080pல 60 frames per second வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் கேமரா பார்க்கலாம். ஓகே, கோ ஃபார் அ ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்டான போர்ட்ரேட் ஃபோட்டோஸும் ஒரு ரெகுலர் ஃபோட்டோஸும் நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃப்ரண்ட் கேமராவோட ஃபோட்டோ கிளாரிட்டி நீங்கள் பார்க்குறீங்க, அற்புதமா இருக்கு. இந்த பட்ஜெட்ல ஏற்ற ஒரு பெட்டரான கிளாரிட்டியான ஃபோன் தான். ஒரு குட் ஆப்ஷன் ஃபார் கேமராக்கும் நான் சொல்லுவேன். இந்த பட்ஜெட் வித்தவுட் எல்இடி டிஸ்பிளேல சோனி சென்சார் கேமரால இவ்வளவு பெர்ஃபார்ம் நான் எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்த்ததோட பெட்டராகவே கேமரா பெர்ஃபார்ம் ஆனது. அண்ட் ஃப்ரண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080ல 30 frames per second வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் வித் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஃபோனோட கன்க்ளூஷன் பார்க்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், விவோ Y13 பற்றி எல்லா டீட்டெயிலையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் சொல்லியிருந்தேன். ஒரு வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட்டோட ப்ரைஸ் 17,000க்கும், 8256ஓட வேரியன்ட் 19,000க்கும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ விவோ Y39 வாங்க, விரைவிலுக்கு வாங்க. தேங்க்யூ.